character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promising. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. 11th standard students. So good evening students. இன்னைக்கு நம்ம என்ன lessons பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 11th standard third lessons பார்த்தீங்கன்னா periodic classification of elements. இது கிளாஸ்ல நம்ம பார்த்ததோட continuations பார்க்க போறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன்ஸில் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஸோ வாட் இஸ் மீன் பை அயனைசேஷன் எனர்ஜி? ஸோ அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா definitions கொடுத்துருக்காங்க பாருங்கள். It is defined as the minimum amount of energy required to remove the most loosely bounded electron from the valency shell of an isolated neutral gaseous atom in its ground state. It is expressed in kilojoule mole inverse or in electron volts EV. அதாவது அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆட்டம்லேருந்து நம்ம எலக்ட்ரான்ஸை மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், வேலன்சி ஷெல்லிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம கொடுத்து அந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அந்த அயனைசேஷன் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த எலக்ட்ரான் வோல்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அயனைசேஷன் எனர்ஜிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் ஒரு மெட்டல், அந்த ஒரு மெட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அதுலேருந்து நான் ஒரு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிவிட்டேன், ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸை நான் ரிமூவ் பண்ணி வெளியே தள்ளனதுனால இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா M+. அந்த கேஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னவோ மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி கேட்டையானாக மாறி இருக்குது. ஸோ இப்போ இந்த IE1 அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஏன் இதை ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த மெட்டல்லேருந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணுறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸை நான் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ அடுத்ததும் நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி. த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் த யூனிபாசிட்டிவ் கேட்டையான் இஸ் கால்ட் அ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அங்கே ஃபார்ம் ஆன பாசிட்டிவ் அயான், அதாவது M பிகம்ஸ் M+ஆக மார்ச் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க, இட் இஸ் எ யூனிபாசிட்டிவ் அயான். ஏன் யூனிபாசிட்டிவ் அயான் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் கண்டெயின் +1. ஸோ பாசிட்டிவ் கேட்டையானாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணாங்கல்ல, M+1 அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா M2+ மாறி இருக்குது. இதிலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகிருக்கு. அப்போ டோட்டலாக இந்த ப்ராசஸில் ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே? ஸோ இப்போ இது செகண்ட் எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணதுனால இந்த எனர்ஜிக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் second ionization energy. In this way we can define successive ionization energy such as third, fourth, etc. So இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிகிட்டே போகலாம், ரிமூவ் பண்ணிகிட்டே போகலாம். அப்படி தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அது தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி, ஃபோர்த் ரிமூவ் பண்ணால் ஃபோர்த் அயனைசேஷன் எனர்ஜின்னு போயிட்டே இருக்கும். The total number of electrons are less in the cation than the neutral atom while the nuclear charge remains the same. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் when compared to less in the cation. கேட்டையானில் கம்மியாக இருக்கும். ஸோ ஆட்டமை கம்பேர் பண்ணவங்கள
அப்போ நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. therefore the effective nuclear charge of the cation is higher than the corresponding neutral atom. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, கேட்டையானில் கம்மியாக இருக்கும் when compared to atom. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது கேட்டையானுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்கும் when corresponding to the neutral atom. ஓகேவா? thus the successive ionization energy are always increasing in the order. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி, அதுக்கடுத்து செகண்டு, அதுக்கடுத்து தேர்டு, ஃபோர்த், அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ பீரியடிக் ட்ரெண்ட்ஸ் இந்த அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அலாங் த பீரியட் வைஸ் குரூப் வைஸ் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, when we move from left to right along a period. ஸோ பீரியட் வைஸ் பார்க்கணும்ல லெஃப்ட் டு ரைட், அதாவது பீரியட் வைஸ் அப்படிங்கிறது பீரியாடிக் டேபிளில் நம்ம எப்படி பார்ப்போம், லெஃப்ட்லேருந்து ரைட், இதுதான் நம்ம பீரியட் சொல்லுவோம். அப்போ பீரியட் வைஸ் நம்ம பார்க்கணும்ல என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது பாருங்கள். When we move from left to right along a period, the valence electron are added to the same shell, at the same protons are added to the nucleus. நம்ம மார்னிங் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் லாஸ்ட் கிளாஸில். ஸோ பீரியட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிறதுனால நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கவுண்டிங்கும் பார்த்தீங்கன்னா எதில் நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? the successive increases of the nuclear charge increases. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. அப்படி அதிகமாகவும்ல நம்மளால் எலக்ட்ரான்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து அந்த எலக்ட்ரான்ஸை நான் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ரிமூவ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரான்ஸை வேலன்சி ஷெல்லிருந்து அந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ நம்ம அந்த இடத்துல ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கறதுனால அந்த இடத்துல ionization energy எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it is very high. Let us consider the variation in ionization energy of the second period elements. So second period elementsல பார்த்தீங்கன்னா இங்கே ionization energy கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. In the following graph there are two deviations in the trends of ionization energy. It is expected that boron has higher ionization energy than beryllium. ஸோ இங்கே ரெண்டு எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ போரானையும் பெர்லியம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. எதுக்கு வந்து ionization energy ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. since it has higher nuclear charge. However, the actual ionization energy of beryllium and boron are, போரானுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ionization energy பெர்லியம் அண்ட் போரானுக்கு, பெர்லியமுக்கு பார்த்தீங்கன்னா 899 அண்ட் போரானுக்கு பார்த்தீங்கன்னா 800 கிலோஜூல் பெர் மோல். ஸோ ionization energy எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கிலோஜூல் மோல் இன்வெர்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 899 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெர்லியம். ஸோ போரானுக்கு பார்த்தீங்கன்னா 800. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா பெர்லியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 4 இருக்கும், போரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்போ பீரியாடிக் டேபிளில் நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வருது, பெர்லியம். போரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெர்லியமுக்கு அடுத்தது வரும். ஸோ இப்போ அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா பெர்லியமுக்கு அதிகமாக இருக்குது, போரானுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் பார்க்கும்போது நமக்கு இதில் 4 இதுதான் கம்மியாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்குது. ஆனால் இங்கே அயனைசேஷன் எனர்ஜி இதுக்கு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது, அட்டாமிக் நம்பர் 4க்கு. ஆனால் 5 அப்படின்னு சொன்னவங்கள அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது பாருங்கள். ரெஸ்பெக்டிவ்லி contrary to the acceptation, it is due to the fact that beryllium which completely filled. என்ன ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெர்லியமையும் போரானையும் கம்பேர் பண்ணவங்கள பெர்லியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவங்கள. பெர்லியம் அப்படின்னு சொல்லுவங்கள பார்த்தீங்கன்னா 4 வரும். ஓகேவா? அட்டாமிக் நம்பர் 4. அதே போரான் எடுத்துக்கிட்டால் 5 வரும். ஸோ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்க்கணும்ல 1s2 2s2ன்னு வரும். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதவங்கள 1s2 2s2 2p1. இதுலேயும் 2 எலக்ட்ரான்ஸ், s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ், இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகேவா? ஆனால் இதில் பாருங்கள் p ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகணும், ஆனால் இதில் ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆகுது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணவங்கள எது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெர்லியம் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு when compared to போரான். கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படிங்கிறது தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ பெர்லியம் இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு போரான். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷலி ஃபில்டு. ஸோ பார்ஷலி ஃபில்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, p ஆர்பிட்டாலில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3
சப்ஸ்டிட்யூட்ஸ் இருக்கும். px py pz நமக்கு தெரியும். px அப்படின்னு சொல்லும்போது அந்த pxல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஆக்குபை ஆகிருக்கும். ரிமைனிங் இதில் 5 எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்குபை ஆகலை. மேக்ஸிமம் இதில் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகலாம். ஆனால் ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ பார்ஷியலி ஃபில்டு. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணவங்கள பெரிலியம் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் பெரிலியம் ஹேஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு 2s2ன்னு சொல்லுங்களா. எஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ஆனால் போரானில் பார்த்தீங்கன்னா 2p1 ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஆஃப் ஃபில்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ரீசன். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த பீரியட் வைஸ் பார்க்குங்கள அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பீரியட் வைஸ் பார்க்குங்கள கிராஃபில் பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ 500, அதுக்கடுத்து 1000, அதுக்கடுத்தது 1500 கிட்ட வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ எதுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000. அப்போது சடனாக என்ன ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதா இதில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 more எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The electronic configuration of beryllium Z is equal to 4 of the ground state 1s2 2s2 and that boron Z is equal to 5 1s2 2s2 2p1. நம்ம இப்போ பார்த்தது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியம் அப்படிங்கிறது மோஸ்ட் ஸ்டேபிள். அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் இங்கே கம்பேர் பண்ணி அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். சிமிலர்லி இதே மாதிரி தான் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நைட்ரஜன் அப்படின்னு சொல்லுங்களேன். ஸோ அதுக்கான அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னு சொன்னால் 1s2 2s2 2p3. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 8. அப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. 7 நைட்ரஜனுக்கு அடுத்து ஆக்சிஜன், அதுக்கடுத்து ஃப்ளூரின், அதுக்கடுத்து நோபல் கேஸஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இதில் 2p ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஃபில்டு. இது வந்து pf பார்ஷியலி ஃபில்டு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p ஆர்பிட்டாலில் 3 சப்ஸ்டிட்யூட்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும். px py pz. இதில் 6 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் இருக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்-ஃபீல்டு கான்ஃபிகரேஷன்ஸில் வரும். அப்போ ஆஃப்-ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்-ஃபீல்டு அண்ட் தென் கம்ப்ளீட்லி ஃபில்டு தான், 2 தான் ஸ்டேபிள். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்களா. நைட்ரஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்-ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிமிலர்லி நைட்ரஜன் வித் 1s2 2s2 2p3. So electronic configuration has higher ionization energy. So எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1402 kilojoule mole inverse than oxygen. இங்கே பார்த்தீங்கன்னா 1314. இங்கே 402, இங்கே பார்த்தீங்கன்னா 314. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் when compared to oxygen. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் நைட்ரஜன் have off-field configuration when compared to oxygen. Okay, so nitrogen பாருங்க off-field configuration is more stable. It requires higher energy to remove an electron from 2p orbital. இந்த மாதிரி ஆஃப்-ஃபீல்டு ஆர்பிட்டாலில் இருந்து நம்ம எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எனர்ஜி நம்ம அதிகமாக கொடுத்து தான் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம அதிகமாக எக்ஸஸ் எனர்ஜி கொடுக்கறதுனால இட் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரெக்வயர் ஹையர் எனர்ஜி டு ரிமூவ் an electron from 2p orbital of nitrogen, whereas the removal 2p electron from oxygen leads to a stable off-field. இதிலிருந்து நம்ம ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் இது வந்து என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2p4லேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் எனக்கு 2p3 தான் கிடைக்கும். அப்போ ஸ்டேபிளாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, 2p3 கான்ஃபிகரேஷன் திஸ் மேக்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் டு ரிமூவ் 2p எலக்ட்ரான் ஃப்ரம் ஆக்சிஜன். அப்போ எதில் எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் பிகாஸ் ஒரு எலக்ட்ரான்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் என்னவா மாறிடும், ஸ்டேபிளாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீரியாடிக் வேரியேஷன்ஸ் இன் குரூப் அலாங் ஏ குரூப் வைஸ் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ குரூப் வைஸ் பார்க்கவங்கள பீரியாடிக் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது குரூப் வைஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ குரூப் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் ஷெல் நியூ ஷெல்ஸும் ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கும் வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இன்கமிங்
ஷெல்ஸ் நியூ ஷெல்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகுது. நியூ ஷெல்ஸ் ஃபார்ம் ஆகுள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸுக்கும் அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகிட்டே வரும்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிட்டே வரும். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சிருக்கா? உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ், வெளியே பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் ஆட் ஆடாங்க நியூ ஷெல்ஸு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ப்ரோட்டான்ஸ்க்கும் வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஆகும். கம்மி ஆகும்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப் வைஸ் பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட். ஸோ ஆஸ் வி மூவ் டவுன் எ குரூப் த நம்பர் ஆஃப் இன்னர் ஷெல் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். ஸோ இன்னர் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா ஆஸ் வி மூவ் டவுன் எ குரூப் இன்னர் ஷெல் எலக்ட்ரான் இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் இன்னர் ஷெல் அங்கே எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் பிகாஸ் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டு பாட்டம் பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு இன்னர் ஷெல்லும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். which in turn increases in repulsive force exerted by them on the valence electron. அப்போ repulsive force இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகுது. எதுக்கும் repulsive force இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா among the shells ஷெல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு 2 எலக்ட்ரான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த இன்க்ரீஸ்டு ஷீல்டிங் எஃபெக்ட் காஸ்டு பை எதனால் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பிகாஸ் த இன்னர் எலக்ட்ரான் டிக்ரீசஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வேலன்சி எலக்ட்ரான் பை த நியூக்ளியஸ். ஸோ இன்னர் எலக்ட்ரான்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கம்மி ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி எப்படி வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத அடுத்தது பார்க்க போகிறோம். வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி டவுன் த ஃபர்ஸ்ட் குரூப். அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்பு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் பார்க்கும்போது பாருங்கள் சைஸ் இதுக்கு பாருங்கள் சின்னது. ஃபஸ்ட்டு லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, 11 அண்ட் தென் சோடியம், பொட்டாசியம் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது நமக்கு அதிகமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள் என்ன ஆகிட்டே வருது பார்த்தீங்கன்னா கிராஃப் பார்த்தீங்கன்னா டவுன்வர்டில் போயிட்டே இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன ஆகிட்டே வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, அதுதான் உங்களுக்கு இந்த கிராஃபில் காமிச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அடுத்த டாபிக் என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன ஸோ அப்படின்னு பார்க்கலாம். டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். So it is defined as the relative tendency of an element present in a covalently bonded molecule to attract the shared pair of electron towards itself. So electrons பார்த்தீங்கன்னா ஒரு கோவலண்ட் பாண்டட் மாலிகுல் அப்படிங்கிறது எலக்ட்ரானை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி தாங்கிட்ட வச்சுக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க இட் இஸ் கால்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் நாட் ஏ மெஷரபிள் குவான்டிட்டி. இதை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுற குவான்டிட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு. So however a number of scales are available to calculate its values. One such method was developed by Pauling. Pauling அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கால்குலேட் பண்ணார். ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஸ்கேலுக்கு என்ன வச்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிங் ஸ்கேல் அப்படிங்கிறது வச்சாங்க. இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு என்ன வேல்யூஸ் அசைன் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஹைட்ரஜன் 2.2 and fluorine and 4.0 respectively. Based on this electronegativity's values for the other element can be calculated using the following expression. இது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு. இந்த எக்ஸ்பிரஷன் மூலியமாகவும் நம்மளால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் வேல்யூஸ் கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா E of x of a minus x of xb. xab அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க, எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் வேல்யூஸ் ஆஃப் ab டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஓகேவா, ஸோ 0.12 root of E of AB minus E of AA into E of BB whole power 1/2 ரூட்குள்ளே வரணும் அது. ஓகேவா, ஸோ ரூட்குள்ளே வரதுனால தான் மேலே 1/2ன்னு காமிச்சிருக்காங்க. இந்த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் மூலியமாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The electronegativities where EA and EAA and EBB are the bond dissociation energies of AB, A2 and B2 molecules respectively. AB அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் பாண்டட் மாலிகுல்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HCl இருக்கலாம், H2 இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AA அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆட்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும்.
ஓகேவா? The electronegativities of any given element is not a constant and its values depends on the element to which it is covalently bound. இந்த electronegativity values எதையும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அப்போ இதை எதை பொறுத்து மாறும் இந்த electronegativity values அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் எந்த ஆட்டம் கூட ஜாயின் ஆகி இருக்கோ பாண்ட் ஆகி இருக்கோ அந்த பாண்டட் ஆட்டம் டிபெண்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த electronegativities அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அப்போ electronegativity அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோலாக பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் ஆகுது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டு டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் த பாண்ட்ஸில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ electronegativity அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீரியட் வைஸ் பார்த்தீங்கன்னா electronegativity என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ the electronegativity generally increases across a period from left to right. லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது electronegativity என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பீரியாடிக் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அலாங் பீரியட் வைஸ் குரூப் வைஸ் அப்படிங்கிறத புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு கான்செப்ட்லையும் அது அட்டாமிக் ரேடியஸாக இருக்கட்டும் அயனைசேஷன் எனர்ஜி அயானிக் ரேடியஸ் electronegativity and then ionization energy எல்லாத்துலேயுமே என்ன இன்க்ரீஸ் ஆகுது எந்த சைடு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸில் கம்பல்சரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா electronegativity from left to right என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க இன்க்ரீசஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க across a period wise. As discussed earlier, the atomic radius decreases in a period. ஸோ பீரியட் வைஸ் பார்க்கும்போது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆஸ் த அட்ராக்ஷன் பிட்வீன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் த நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ். ஸோ இந்த இடத்துல அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆக சைஸ் அட்டாமிக் ரேடியஸ் அதாவது ஆட்டமோட சைஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் சைஸ் என்ன ஆகிட்டே வருது அட்டாமிக் சைஸ் கம்மியாகிட்டே வருதுன்னு அர்த்தம். அப்போ கம்மியாக ஆக உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட அந்த ஷெல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் நியூக்ளியஸ்க்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Between the valence electron and the nucleus should be increases, hence the tendency to attract shared pair of electron increases. அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த பாசிபிள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஈஸியாக ஏதாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆச்சுன்னு சொன்னால் இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும் electronegativity பொறுத்த வரைக்கும். அதுதான் இங்கே கான்செப்டே. Hence the tendency to attract the shared pair of electron increases. Therefore electronegativity is also increases in a period. So period wise electronegativity அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான கிராஃப்ஸ் தான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். அட்டாமிக் நம்பர் அந்த electronegativities வேல்யூஸ் பாலிங் ஸ்கேலில் மெஷர் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃப் பிளாட் பண்ணவங்கள பாருங்கள் லித்தியம்லேருந்து ஃப்ளூரின். ஸோ பீரியட் வைஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பாருங்கள் லித்தியம் இதுக்கு அட்டாமிக் நம்பர் 3 4 5 6 7 8 and then 9. ஸோ பீரியட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா electronegativity வேல்யூஸ் கிராஃப் பிளாட் பண்ணவங்கள நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது பாருங்கள். லித்தியம்லேருந்து கிராஃப் சடனாக என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் electronegativity வேல்யூஸ் ஷுட் பி இன்க்ரீசஸ். ஓகே பாலிங் scale of electronegativity values of the element. Some elements க்கு என்ன பண்ணாங்க பாலிங் ஸ்கேல் மூலமா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா electronegativity values மெஷர் பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா லோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டே இருக்குது அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேரியேஷன்ஸ் ஆஃப் electronegativities in a group வைஸ் என்ன ஆகுது electronegativity அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். The electronegativity generally decreases down a group. So group wise பார்க்கும்போது electronegativity values என்ன ஆகுது decrease ஆகுது. As we move down a group the atomic radius increases. Down a group wise பார்த்தீங்கன்னா atomic radius என்ன ஆகுது increase ஆகுது. என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா nuclear attractive force on the valence electron decreases. attractive force பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு என்ன ஆகுது டிக்ரீசஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு electronegativity வேல்யூஸும் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நோபல் கேஸஸ் பார்த்தீங்கன்னா இன்னட் கேஸஸ்க்கு electronegativity வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசைன் டு 0ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. The electronegativity values of the element of S block show the expected decreasing order in a group. So S blockல பார்த்தீங்கன்னா electronegativity values என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Except 13th and 14th group all other P block elements follow the expected decreasing trend in electronegativity. 13th 14th group விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்க்கும்போது electronegativity values அங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் குரூப்பில் பாருங்கள் electronegativity என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து கான்ஸ்டன்ட் ஆகிடுது. அதுக்கடுத்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா
Next periodic trend in chemical properties. So chemical properties என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. So far we have studied the periodicity of physical properties such as atomic radius, ionization energy, electron gain enthalpy and electronegativity. In addition, the chemical properties such as reactivity, valency and then oxidation state etc. also shows periodicity to certain extent. In this section we will discuss briefly about the periodicity in valency, oxidation state பற்றி தான் நம்ம இங்க பார்க்க போறோம், and then diagonal relationship என்னென்ன அப்படிங்கிறது. So valency or oxidation state. Valency அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம், outer shellல இருக்கக்கூடிய electrons நம்ம என்னன்னு சொல்லுவோம், valence electrons சொல்லுவோம். So the valency of an atom is the combining capacity relative to hydrogen atom. It is usually equal to the total number of electrons in the valence shell or equal to 8 minus the number of valence electron. Number of electrons எவ்வளோ இருக்கும், total number of electrons அது, அப்படி இல்லைன்னா 8லேருந்து அந்த number of electrons மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் இருக்கக்கூடியதை என்னன்னு சொல்கிறாங்க, வேலன்ஸி, அப்படி இல்லைன்னா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் டு யூஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் த பிளேஸ் ஆஃப் வேலன்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். The valency of an atom primarily depends on the number of electrons in the number of valence electron remains same for the elements in the same group. The maximum valency also remain the same. However, in a period the number of valence electron increases and the valence is also increases. So first group la irukkudiya elements la pathina valency electrons pathina outer shell la 1 1 தான் இருக்கும். அதே மாதிரி அதனுடைய வேலன்சி பார்த்தீங்கன்னா 1 1 தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நைட்ரஜனாக இருக்கட்டும், பாஸ்பரஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்க்கக்குள்ள வேலன்சி ஷெல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்குள்ள கான்செப்ட் அவுட்டர் ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போது 8 மைனஸ் அப்படிங்கிறப்போ அந்த 8லேருந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் ஷெல்லில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5. அப்போ 8 மைனஸ் 5 அப்படிங்கிறது 3. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலன்சி இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அப்போ நைட்ரஜன், பாஸ்பரஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன் இஸ் 3 அண்ட் another ஒன் இஸ் 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் குரூப்புக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எலமெண்ட் என்ன ஆகுதுங்கிறது பாருங்கள், வேலன்சி. In addition to that, some elements have variable valency. For example, most of the elements group 15 which have 5 valence electrons show 2 valency. Group 15ல பார்த்தீங்கன்னா valence electron 5 இருந்தாலும் அதுக்கு 2 valence இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், 3 and 5. ஓகேவா? ஸோ அதுக்கான இதுதான் உங்களுக்கு இந்த டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. Okay. Similarly, transition metal and inner transition metal shows variable oxidation state. அதோட பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் டி பிளாக் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை எஃப் பிளாக்காக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டுடே கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ இன்னும் உங்களுக்கு 2 டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 2 டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நடத்தக்கூடிய டாபிக்ஸு என்னென்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள் வீட்டில். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.